நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யலட்சுமி கவிர்தாஸ். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். முன்னாள் எம்எல்ஏக்களுக்கான மாத ஓய்வூதியம் 35,000 ரூபாயாக அதிகரிப்பு. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. மருத்துவ கழிவுகளை கொட்டினால் நேரடியாக சிறை தண்டனை வழங்கும் புதிய சட்ட மசோதா தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல். இந்தியாவிலேயே உயர்கல்வித்துறையில் தமிழகம்தான் தொடர்ந்து முதலிடத்தில் இருந்து வருகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி புகழாரம். பாதரசம் கலந்து சூழல் கெட்டு போனதால் NLC நிறுவனத்தை மூட வேண்டும். பாமகவின் அன்புமணி அரசுக்கு வலியுறுத்தல். பஹல்காம் தாக்குதலில் நடுநிலையான விசாரணைக்கு பாகிஸ்தான் தயார். மோதல் போக்கை எதிர்கொள்ளவும் தயார் என பிரதமர் அறிவிப்பு. தொடர்ந்து விரிவான செய்திகளை காணலாம். கடன் வழங்கும் நிறுவனங்கள் வலுக்கட்டாயமாக வசூலிப்பதை தடுக்க வகை செய்யும் சட்ட திருத்த மசோதாவை துணை முதல்வர் உதயநிதி சட்டசபையில் தாக்கல் செய்தார். சட்டப்பேரவையில் தனிநபர்கள், சுய உதவி குழுக்கள் உள்ளிட்டவற்றிற்கு கடன் வழங்கும் நிறுவனங்கள் வலுக்கட்டாயமாக வசூலிப்பதை தடுக்க வகை செய்யும் புதிய சட்ட திருத்த மசோதாவை சட்டசபையில் துணை முதலமைச்சர் உதயநிதி தாக்கல் செய்தார். கடன் வழங்கிய நிறுவனம் கடன் பெற்றவரையோ அல்லது அவரது குடும்பத்தினரையோ வலுக்கட்டாய நடவடிக்கைக்கு உட்படுத்தவோ, மிரட்டவோ, பின்தொடரவோ, அவர்களது சொத்துக்களை பறிக்கவோ கூடாது என இந்த சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு வலுக்கட்டாயமாக வசூலிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது 5 லட்சம் ரூபாய் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் என இந்த சட்டத்திருத்த மசோதா உறுதி செய்கிறது. எவரேனும் தற்கொலை செய்து கொண்டால் கடன் கொடுத்த நிறுவனம் தற்கொலைக்கு தூண்டியதாக கருதப்படுவார்கள் என்றும், இச்சட்ட முன்வடிவின்படி தண்டனைக்குரிய குற்றங்களில் கைது செய்யப்படுவோர் பிணையில் வெளிவர முடியாது என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். தாவேகா பூத் கருத்தரங்கில் பங்கேற்க கோவை விமான நிலையம் வந்த அக்கட்சி தலைவர் விஜய்க்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்கான முன்னேற்பாட்டு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. கட்சியின் பூத் கமிட்டி கருத்தரங்கில் பங்கேற்பதற்காக நடிகர் விஜய் சென்னையில் இருந்து விமானம் மூலம் இன்று கோவை வந்தார். அவருக்கு தாவேகா தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதன் காரணமாக விமான நிலைய பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மருத்துவ கழிவுகளை கொட்டினால் நேரடியாக சிறை தண்டனை வழங்க வழி செய்யும் சட்ட மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மருத்துவ கழிவுகளை கொட்டினால் விசாரணையின்றி நேரடியாக சிறை தண்டனை அளிக்க வழிவகுக்கும் சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கான சட்ட முன்வடிவை சட்டப்பேரவையில் அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்தார். மருத்துவ கழிவு பொது சுகாதாரம், சுற்றுச்சூழலுக்கு கடும் அபாயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது என்றும், அண்டை மாநில மருத்துவ கழிவுகள் நமது மாநிலத்தில் கொட்டப்படுவதாக அடிக்கடி புகார்கள் பெறப்படுகின்றன என கூறிய அமைச்சர் ரகுபதி, மருத்துவ கழிவுகளை கொட்டினால் விதிகளை மீறியதாக தடுப்பு காவலில் வைக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். முன்னாள் எம்எல்ஏக்களுக்கான மாத ஓய்வூதியம் 35,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது குறித்து சட்டசபையில் பேசிய முதலமைச்சர், முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் மேலவை உறுப்பினர்களுக்கான மாத ஓய்வூதியம் 30,000 ரூபாயில் இருந்து 35,000 உயர்த்தப்படுகிறது என தெரிவித்தார். இதேபோல் முன்னாள் எம்எல்ஏக்கள், மேலவை உறுப்பினர்களின் குடும்ப ஓய்வூதியம் 15,000 ரூபாயிலிருந்து 17,500 ரூபாயாகவும், அவர்களுக்கான மருத்துவ படி 75,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தப்படுகிறது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இந்த மாதம் 1ஆம் தேதி முதல் ஓய்வூதியம் உயர்வு அமலுக்கு வருகிறது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலேயே உயர்கல்வித்துறையில் தமிழகம்தான் தொடர்ந்து முதலிடத்தில் இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் அடுத்த ஆதியூர் பகுதியில் உள்ள பொதிகை பொறியியல் கல்லூரியில் மாணவ மாணவிகளின் பட்டமளிப்பு விழாவில் முன்னாள் அமைச்சர் KC வீரமணி கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழகத்தில் முதலாக சுயநிதி பொறியியல் கல்லூரி அமைக்க வித்திட்டவர் புரட்சித் தலைவர் MGR என புகழாரம் சூட்டினார். NLC நிறுவனத்தை உடனே வெளியேற்ற வேண்டும் என்று பாமகவின் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடலூர் மாவட்டத்தில் NLC நிறுவனத்தின் நிலக்கரி சுரங்கங்கள் மற்றும் மின் நிலையங்கள் அமைந்துள்ள பகுதிகளில் நிலத்தடி நீர் மற்றும் நீர்நிலைகளில் உள்ள தண்ணீரில் இயல்பை விட 115 மடங்கு கூடுதலாக பாதரசம் கலந்திருப்பது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார். NLC நிறுவனத்தால் ஏற்படும் சுற்றுச்சூழல் சீர்கேடுகளால் அப்பகுதியில் மனிதர்கள் வாழ முடியாத நிலை உருவாகியுள்ள சூழலில்
மக்களை காக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்காதது கவலை அளிக்கிறது என தெரிவித்துள்ளார். ஸ்டெர்லைட் தாமிர உருக்காலையால் தூத்துக்குடி பகுதியில் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டதை காரணம் காட்டிதான் அந்த ஆலையை தமிழக அரசு மூடியது என அவர் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலுக்கும் மக்களின் உடல் நலத்திற்கும் ஸ்டெர்லைட் ஆலை ஏற்படுத்திய தீங்குகளை விட பல மடங்கு அதிக கேடுகளை ஏற்படுத்தும் NLC நிறுவனத்தையும் தமிழக அரசு மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பட்டாசு வெடித்து உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்த துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அவர் தனது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கஞ்சநாயக்கன்பட்டி என்ற கிராமத்தில் நேற்று கோவில் திருவிழாவுக்காக இருசக்கர வாகனத்தில் பட்டாசு கொண்டு செல்லப்பட்ட போது ஏற்பட்ட விபத்தில் 2 சிறுவர்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்தார்கள். மேலும் சிலர் காயமடைந்துள்ளனர். பஹல்காம் தாக்குதலில் நடுநிலையான விசாரணைக்கு தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். காஷ்மீரில் உள்ள பஹல்காம் பகுதியில் சுற்றுலா தளத்தில் கடந்த 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பின் கிளை அமைப்பான தி ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இந்த தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகளை இந்தியா எடுத்து வருகிறது. இந்நிலையில் பஹல்காம் தாக்குதலில் நடுநிலையான விசாரணைக்கு பாகிஸ்தான் தயாராக இருப்பதாகவும் அதேவேளை இந்தியாவின் எந்தவிதமான மோதல் போக்கையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளதாகவும் அந்நாட்டு பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். கும்பகோணம் அருகே அமைந்துள்ள புகழ்பெற்ற திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவிலில் இன்று ராகு பெயர்ச்சி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. ராகு பகவான் மீன ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு இன்று மாலை பயிற்சி அடைகிறார். இதனையொட்டி அறநிலையத்துறை நிர்வாகத்தின் கீழ் உள்ள கும்பகோணம் வட்டம் திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயிலில் தனி சன்னதியில் எழுந்தருளி இருக்கும் ராகு பகவானுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இடம் பயிற்சியாகும் ராகு பகவானுக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் சம்பவத்தால் அங்கு கோடை விடுமுறைக்காக முன்பதிவு செய்திருந்த 12 லட்சத்திற்கும் அதிகமானோர் அதனை ரத்து செய்திருக்கிறார்கள். அவர்களில் வெளிநாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் அடங்குவர். இதனால் ஓரளவு இயல்பு நிலை திரும்பிய காஷ்மீரில் சுற்றுலா தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீருக்கு 2,36 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். பஹல்காம் துப்பாக்கிச்சூடு சம்பவம் காரணமாக இனி அடுத்த சில மாதங்களுக்கு அங்கு சுற்றுலா தொழில் முற்றிலும் முடங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நன்றி.